தேவனுடைய திருநாமம் மகிமைப்படுவதாக. மீண்டுமாக இந்த அருளுரை துளிகளின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலும் உங்களோடு தேவனுடைய திருவார்த்தையை பகிர்ந்து கொடுப்பதிலும் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நம்முடைய சிந்தனைக்காக நான் எடுத்துக்கொண்ட தலைப்பானது பிரதிநிதித்துவ சோதனைகள். ஆங்கிலத்திலே ரெப்ரசன்டேட்டிவ் டெம்டேஷன்ஸ் என்று சொல்லலாம். பிரியமானவர்களே, இந்த பிரதிநிதித்துவ சோதனைகள் என்பது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவானவருக்கு வந்த சோதனைகளாக இருக்கின்றன. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவானவருக்கு வந்த இந்த சோதனைகளை குறித்து மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 1 முதல் 11 மற்றும் லூக்கா எழுதின நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 1 முதல் 13 ஆகிய இந்த 2 நற்செய்தி நூல்களிலும் இந்த பகுதிகளிலும் நாம் வாசிக்க முடியும். இந்த 2 நற்செய்தி நூல்களும் இதோடு கூட மாற்கு நற்செய்தி நூலும் கூட சேர்த்து இம்மூன்றும் இணையொத்த சுவிசேஷங்கள், அதாவது சினாப்டிக் காஸ்பல்ஸ் என்று அழைக்கப்படுகின்றன. இப்பொழுது நம்முடைய இந்த பிரதிநிதித்துவ சோதனைகள் என்கிற தலைப்பின் கீழாக இவற்றை குறித்து சிந்திப்பதற்கு நான் எடுத்துக்கொண்ட நற்செய்தி நூல் மத்தேயு நற்செய்தி நூல் 4வது அதிகாரம் 1 முதல் 11. பிரியமானவர்களே, ஏன் இந்த 3 சோதனைகளும், இயேசு கிறிஸ்துவானவருக்கு முன்வைக்கப்பட்ட இந்த 3 சோதனைகளும் பிரதிநிதித்துவ சோதனைகள் என்று அழைக்கப்படுகின்றன என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்புவோமாகில் அதற்கான பதில், இந்த 3 சோதனைகளின் கீழாக அல்லது அடிப்படையில் கிறிஸ்துவுக்கு பல சோதனைகள் வைக்கப்பட்டன. ஆகவேதான் இந்த 3ம் பிரதிநிதித்துவ சோதனைகள் என்று வேத பண்டிதர்களால் அழைக்கப்படுகிறது அல்லது அழைக்கப்படுகின்றன. பல சோதனைகள் அவர் பட்டார். இந்த 3இன் அடிப்படையில் பல சோதனைகள் அவருக்கு முன்பாக வைக்கப்பட்டன என்பதற்கு வசன ஆதாரமாக நாம் லூக்கா 4:2 எடுத்துக்கொள்ள முடியும். அங்கே 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஞானஸ்நானம் பெறுகிறார், வனாந்தரத்திற்கு ஆவியானவராலே அவர் விரட்டப்படுகிறார், வனாந்தரத்தில் 40 நாட்கள் உபவாசம் இருந்தார். அந்த 40 நாட்களும் அவர் சோதிக்கப்பட்டார். சிந்திக்க வேண்டும், 40 நாட்கள் என்று சொல்லும்போது வெறும் 3 சோதனைகள் தான் வந்திருக்குமா என்பது கேள்விக்குறி. ஆகவேதான் இந்த 3 சோதனைகளும் பிரதிநிதித்துவ சோதனைகள் என்று அழைக்கப்படுகின்றன. ஆகவே இயேசுவானவர் உட்பட்ட பல சோதனைகளை இந்த 3ம் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்பதை நம்முடைய மனதில் நாம் நிறுத்தி கொள்ள வேண்டும். அடுத்ததாக, இந்த 3ம் எவ்விதத்தில் எதை பிரதிநிதித்துவப்படுத்துகின்றன என்பதை நாம் 1 யோவான் 2வது அதிகாரம் 15-16 காண முடியும். அங்கே 3 காரியங்கள் வருகின்றன. 1 யோவான் 2:15-16 3 காரியங்கள் வருகின்றன. ஒன்று, மாம்சத்தின் இச்சை. முக்கியமாக 16வது வசனத்தில் நீங்கள் பார்த்தால் தெரியும். 1 மாம்சத்தின் இச்சை, 2 கண்களின் இச்சை, 3 ஜீவனத்தின் பெருமை. பிரியமானவர்களே, இப்போது இந்த மாம்சத்தின் இச்சை என்பது இந்த கல்லுகள் அப்பங்களாகும்படி சொல்லும் என்பதோடு தொடர்புடையது. மத்தேயு 4:3 அப்பம் மாம்சத்திற்கானது. அடுத்ததாக, இந்த கண்களின் இச்சை என்பது உலகத்தின் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையையும் அவருக்கு காண்பித்து என்பதோடு தொடர்புடையது. மத்தேயு 4:8 பார்த்தல் என்பது கண்களுக்கானதாய் காணப்படுகிறது. அடுத்ததாக, இந்த ஜீவனத்தின் பெருமை என்பது நீர் தேவனுடைய குமாரனேயானால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார், உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதோடு தொடர்புடையது. மத்தேயு 4:6 தேவனுடைய குமாரன் என்பது ஜீவனம் அல்லது நிலைக்கானது. அவருடைய பொசிஷன், அவருடைய நிலையை குறிக்கின்ற ஒன்றாக இருக்கிறது. அப்படியாக இப்போது நாம் அறிய வேண்டியது, பிசாசானவன் மாம்சத்தின் இச்சை சம்பந்தப்பட்ட அதோடு தொடர்புடைய பல சோதனைகளை கிறிஸ்துவானவருக்கு முன்பாக வைத்தான். அதைத்தான் இந்த மத்தேயு 4:3 அதாவது அப்பங்களை, அதாவது கல்லுகளை அப்பங்களாகும்படி சொல்லும் என்பது பிரதிநிதித்துவப்படுத்துகிறதாய் உள்ளது. அடுத்து, கண்களின் இச்சை சம்பந்தப்பட்ட அதோடு தொடர்புடைய பல சோதனைகளை அவன் கிறிஸ்துவானவருக்கு முன்பாக வைத்தான்.
அதைத்தான் இந்த மத்தேயு 4:8 உலகத்தினுடைய சகல மகிமையும் காண்பித்தான் என்பது பிரதிநிதித்துவப்படுத்துகிறது. அடுத்ததாக ஜீவனத்தின் பெருமை சம்பந்தப்பட்ட அதோடு தொடர்புடைய பல சோதனைகளை அவருக்கு முன்பாக அவன் வைத்தான். அதைத்தான் இந்த மத்தேயு 4:6 நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும் என்பது பிரதிநிதித்துவப்படுத்துகிறதாய் உள்ளது. ஆனால் பாவம் செய்வதற்கு ஏதுவான இந்த எந்த சோதனைகளிலும் ஒரு சோதனைகளில் கூட இயேசுவானவர் விழவில்லை, பாவம் செய்யவே இல்லை. இதற்கு ஒரு வசனத்தையும் கூட நாம் பார்க்க முடியும். எபிரேயர் 4:15 பிற்பகுதி, எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவம் இல்லாதவராயிருக்கிற, அதாவது பாவம் இல்லாதவராயிருக்கிறவர் என்று இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த சோதனைகள் எதற்கு? அவருடைய ஊழியத்திற்கு முன்பாகவே இது ஏன் அனுமதிக்கப்பட்டது? இந்த சோதனைகள் ஏன் அனுமதிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, ஆவியானவரால் கொண்டு போகப்பட்டார் என்று அந்த சோதனையினுடைய காரியமானது ஆரம்பமாகிறது. ஆனால் மூல பாஷையிலே ஒரிஜினலில் அதை நம்ம பார்க்கும் பொழுது ஆவியானவராலே விரட்டப்பட்டார் என்றுதான் வருகிறது. அப்படியாக ஏன் இந்த சோதனை அவருக்கு அனுமதிக்கப்பட்டது என்று நாம் பார்க்கும் பொழுது அதற்கான பதில், இயேசுவானவர் எந்த சூழ்நிலையிலும் பாவம் செய்ய மாட்டார், அவரால் பாவமே செய்ய முடியாது என்பதை எடுத்து காட்டத்தான், தெள்ளத் தெளிவாக உலகத்திற்கு வெளிப்படுத்தத்தான் தேவன் இயேசு கிறிஸ்துவானவருக்கு இந்த சோதனைகளை அனுமதித்தார். ஆம், அவரால் பாவம் செய்யக்கூடாது, அவரால் பாவம் செய்யவே முடியாது. பிரியமானவர்களே, அவர் பாவம் செய்ய மாட்டார், அவரால் பாவம் செய்ய முடியாது என்று சொல்லும் பொழுது கிறிஸ்துவியல், கிறிஸ்டாலஜி என்கிற படிப்பில் நாம் பெக்கபிலிட்டி, இம்பெக்கபிலிட்டி என்கிற காரியத்தை படிக்கிறோம். பெக்கபிலிட்டி என்று சொன்னால் இயேசு கிறிஸ்துவால் பாவம் செய்ய முடியும், ஆனால் அவர் செய்யவில்லை என்கிற கருத்தை அது பிரதிபலிக்கிறது. இம்பெக்கபிலிட்டி என்று சொல்லும் பொழுது இயேசு கிறிஸ்துவினால் பாவம் செய்ய முடியாது, அதாவது பாவம் செய்யவே முடியாது என்கிற கருத்தை அது குறிக்கிறது. இதில் எது சரி? பெக்கபிலிட்டி, அவரால் பாவம் செய்ய முடியும் ஆனால் செய்யவில்லை. இம்பெக்கபிலிட்டி, அவரால் பாவம் செய்யவே முடியாது. இந்த இரண்டில் எது சரி என்று பார்க்கும்போது அதற்கான பதில் இம்பெக்கபிலிட்டி தான். அதாவது இயேசு கிறிஸ்துவினால் பாவம் செய்யவே முடியாது என்பதுதான் அதற்கான சரியான பதில். அதாவது பாவம் செய்ய முடியும் ஆனால் செய்யவில்லை என்று சொன்னால், பெக்கபிலிட்டி என்று சொன்னால், யோவான் 8:46 முற்பகுதி என்ன சொல்லுகிறது? என்னிடத்தில் பாவம் உண்டென்று உங்களில் யார் என்னை குற்றப்படுத்தக்கூடும் என்ற இயேசுவின் கேள்வியை, அதாவது இயேசுவானவர் தன்னை குறித்து கேட்கின்ற அந்த கேள்வியானது தவறாய் போகும். அடுத்ததாக 1 யோவான் 3:5 பிற்பகுதியிலே இவ்விதமாய் வாசிக்கிறோம், அவரிடத்தில் பாவம் இல்லை. ஆகவே அவரை நாம் பெக்கபிலிட்டி, அவரால் பாவம் செய்ய முடியும் ஆனால் செய்யவில்லை என்று சொன்னால், இந்த வசனமும் இயேசு கிறிஸ்துவை குறித்த யோவான் அப்போஸ்தலனின் இந்த அறிக்கையும் தவறாய் போகும். இந்த 1 யோவான் 3:5 பிற்பகுதி அவரிடத்தில் பாவம் இல்லை என்பதை NASB, நியூ அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் பைபிளில் நம்ம ஆங்கிலத்தில் வாசிக்கும் பொழுது, இன் ஹிம் தேர் இஸ் நோ சின், இன் ஹிம் அவரில் என்று தெளிவாக போடப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இரண்டு வசனங்களை பெக்கபிலிட்டி என்கிற கருத்தோடு கூட ஒப்பிட்டு நாம் பார்க்கும் பொழுது அது தவறாயிருக்கிறது. ஆகவே கிறிஸ்துவானவர் பாவமே செய்ய முடியாது, அதாவது அவர் இம்பெக்கபிலிட்டி என்பதுதான் சரியான கருத்தாய் காணப்படுகிறது. அவருக்கு பாவ சோதனைகள் வந்தன, ஆனால் உள்ளிருந்து வரவில்லை, மாறாக அவருக்கு வெளியே இருந்துதான் அவருக்கு சோதனைகள் வந்தன. கண்டிப்பாக அவருக்கு உள்ளே இருந்து சோதனைகள் வரவில்லை, வர முடியாது. ஏனெனில் அவரிடத்தில் பாவம் இல்லை. அவருக்கு உள்ளே பாவம் இருக்குமானால், அப்படி நம்ம சொல்லுவோமானால், சிந்திப்போமானால், அவர் மனிதகுல பாவத்திற்காக மரித்திருக்கவே முடியாது. அவர் குறையுள்ளவராக இருப்பார், காணப்படுவார். சரி,
இந்த பிரதிநிதித்துவ சோதனைகளில் இருந்து இவ்வளவு காரியங்களை நாம் கற்றிருக்கிறோம். இப்ப இதிலிருந்து நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன, நம்முடைய நடைமுறை வாழ்க்கைக்கு என்ன என்று ஒரு கேள்வியை நாம் எழுப்பும் பொழுது அதற்கான பதில், நமக்கும் சோதனைகள் வரும், கண்டிப்பாக வரும். ஆனால் அதிலிருந்து தப்பிப்பதற்கான ஒரே வழி தேவ வார்த்தைகளுக்கு இணங்கி நடப்பதுதான், கீழ்ப்படிந்து நடப்பதுதான் என்பதுதான் நம்முடைய வாழ்க்கைக்கானது. அப்படி இணங்கி நடப்பதற்கு, அதாவது சரியா இணங்கி நடப்பதற்கு வேத வார்த்தைகளை நாம் சரியாக வியாக்கியானித்து புரிந்து கொள்ள வேண்டும். இதுவும் முக்கியம். சரியாக வியாக்கியானித்து சரியாக புரிந்து கொண்டால்தான் நம்முடைய பிராக்டிக்கல் லைஃப், நடைமுறை வாழ்க்கையும் சரியாக இருக்கும். அப்படியாக சரியாக வியாக்கியானித்து புரிந்து கொள்ளவில்லையானால் நமது நடைமுறை வாழ்க்கையும் சரியாக இருக்காது. அதாவது பிசாசை போல வசனங்களை அறிந்திருந்தால், தெரிந்திருந்தால் மட்டும் போதாது, அதை சரியாக வியாக்கியானப்படுத்தவும் புரிந்திருக்கவும் முயற்சி செய்ய வேண்டும். கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். பிசாசுக்கு வசனங்கள் தெரியும், வசனங்கள் எங்கே இருக்கிறது என்கிற துல்லியம் அவனுக்கு தெரியும். ஆனால் அவைகளை அவனால் சரியாக வியாக்கியானப்படுத்த முடியாது, வியாக்கியானம் செய்ய அவனுக்கு தெரியாது. ஆகவே சிந்திப்போம், செயல்படுவோம். நம்முடைய வாழ்க்கையில் வேத வசனத்தை எவ்வளவாய் வாசிக்கிறோம், தியானிக்கிறோம், அதை சரியாக, வசனங்கள் நமக்கு தெரியும், ஆனால் சரியாக அதை வியாக்கியானித்து புரிந்து கொண்டிருக்கிறோமா என்பதை சிந்திப்போம். ஏனென்றால் சரியான வியாக்கியானமே, புரிந்து கொள்ளுதலே சரியான நடைமுறை வாழ்க்கையை, சரியான கிறிஸ்தவ நடைமுறை வாழ்க்கையை கட்டமைக்கும். தேவனுடைய நாமம் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக.